Hi, this is Filmmakers and Screenplay. In this video, Protagonist and Antagonist, that is hero and villain. The character எப்படி நம்ம ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து பில்ட் பண்றது, அந்த character எழுதுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத பத்தி வீடியோக்குள்ள பார்க்க போறோம். Protagonist ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஒரு படமா இருந்தாலும் சரி, ஒரு நாவலா இருந்தாலும் சரி, டிராமா இருந்தாலும் சரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ தான் வந்து ஒரு மெயின் கேரக்டரா இருப்பாங்க. அவங்கள சுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா கதையே மூவ் ஆகும். அதாவது கதையை வந்து இயக்குபவரே அவர்தான் அப்படினு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ அந்த மூவ்மெண்ட் ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டகனிஸ்ட் தான் வந்து மூவ் பண்ணுவாங்க. பட் அந்த புரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட் ரெண்டு பேரையும் சுத்தி தான் அந்த கதையே நகரும். அந்த புரோட்டகனிஸ்ட்க்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆன்டகனிஸ்ட் இருப்பாங்க. பட் இந்த ரெண்டு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்ட்டா வந்து ஒரு படத்துல வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போகணும்னா அவங்களுக்கு ஒரு பர்பஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்னங்கறதை இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது protagonist அப்படினா the leading character or one of the major characters in a drama, movie, novel or other fictional text. அதாவது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு protagonist வந்து நம்ம குட் கை, அதாவது நல்லவன் அப்படினு சொல்லுவாங்க. பட் இது எல்லா இடத்துலயும் அந்த protagonist நல்லவனா இருக்கணும்னா அது அவசியம் கிடையாது. protagonist அப்படினா அவரோட ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டூல் டு டெவலப் a story. ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்றதுக்கு ஒரு டூலா இயங்கிட்டு இருக்காரு. அவர் சம் சேஞ்சஸ், அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதையில வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ், அவர் மூலமா ஒரு சேஞ்சஸ் நடக்கணும். இப்போ இவரோட பர்பஸ் அப்படி என்னங்கறத பாப்போம். The purpose of the protagonist என்னன்னு பார்த்தீங்கன்னா to direct the story and give to the story moment. அதாவது கதைக்கு வந்து அந்த கதையை இயக்குபவர், இல்லைனா அந்த கதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயக்கத்தை கொடுப்பவர். நான் முதல்ல சொன்னதான் மெயினாக புரோட்டகனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்கிரிப்ட் எழுதும்போது தெரிஞ்சுக்கணும். அதாவது புரோட்டகனிஸ்டோட எய்ம் என்ன, அவங்க எதை வந்து அவங்க மோட்டிவேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி இந்த வேர்ல்டில் அவங்க மோஸ்ட்டாக வந்து எது தேவைப்படுது, அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீட், அவங்களுக்கு வழக்கமாக எது தேவைப்படுது, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவைங்கிற நம்ம கரெக்டாக எதை மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்கிரிப்ட் எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, புரோட்டகனிஸ்டோட ஃப்ளாஸ் குறைபாடு என்ன, அதே மாதிரி ஹவ் வில் தே சேஞ்ச் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் த ஸ்டோரி, அந்த ஒட்டுமொத்த ஸ்டோரியை வந்து எப்படி வந்து அந்த கதை வந்து அவர் மூலிமா வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றதையும் சொல்கிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட் மோட்டிவேட்ஸ் தம், அவருக்கு என்ன வந்து மோட்டிவேட் எது பண்ணுறது எது, அதே மாதிரி வாட் டு தே வாண்ட் மோஸ்ட் இன் த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எது அதிகமாக விரும்புகிறாரு, அதே மாதிரி வாட் டு ஆக்சுவலி நீட், அவருக்கு என்ன வழக்கமாக தேவை. இந்த 6 பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டகனிஸ்ட் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போது நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஆன்டகனிஸ்ட்டை பற்றி நம்ம பார்ப்போம். ஆன்டகனிஸ்ட் வில்லன் சொல்லுவாங்க. அந்த புரோட்டகனிஸ்ட்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டகனிஸ்ட். இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஃபங்க்ஷன் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். A person who actively opposes or is hostile to someone or something, often referred to as the bad guy. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டகனிஸ்ட்டை வந்து பேட் கை, அதாவது கெட்டவன்னு சொல்லுவாங்க. அது கதையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவனாக, அது ஹீரோக்கு புரோட்டகனிஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக எந்த அளவுக்கு வந்து ஒரு கெட்டவனாக இருக்கிறோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. அதாவது கதையில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தீவிரமாக ஒரு எதிர்க்கும் நபர்னு சொல்லுவாங்க. புரோட்டகனிஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து அவர் புரோட்டகனிஸ்ட் செய்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டகனிஸ்ட் வந்து தடை பண்ணிகிட்டே இருப்பார். அதே மாதிரி பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா the purpose of the antagonist to create obstacles that the protagonist is must overcome. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம புரோட்டகனிஸ்ட் செய்கிற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தடையாக அவர் இருந்துகிட்டே இருப்பார். அடுத்தது ஆன்டகனிஸ்ட்டை நம்ம ஸ்கிரிப்டில் வந்து பில்ட் பண்ணும்போது அவருக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன, அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதை மோட்டிவேட் பண்ணுறாரு, அதே மாதிரி அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவரும் வந்து இந்த வேர்ல்டில் வந்து எதை மோஸ்ட்டாக விரும்புகிறாரு, அதே மாதிரி ஆக்சுவலாக அவருக்கு என்ன தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டகனிஸ்ட்டுக்கு எப்படி மாதிரி அது மாதிரி ஆன்டகனிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 எலிஜிபிலிட்டி இருக்குது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரூலில் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த புரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதையில் அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிங்கன்னா படையப்பா படம் தான். படையப்பா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு ஒரு வில்லியாக நம்ம வந்து ரம்யா கிருஷ்ணன் இருப்பாங்க. ரஜினி சார் என்னென்னலாம் பண்ணுறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரம்யா கிருஷ்ணன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது அவருக்கு ஒரு ஈக்குவலான ஒரு ஆன்டகனிஸ்ட்டாக வந்து இந்த படத்தில் வந்து நம்ம ரம்யா கிருஷ்ணன் இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதை கூட சொல்லலாம். அதே மாதிரி தனி ஒருவன் படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு படம்னு சொல்லலாம். அதாவது புரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு புரோட்டகனிஸ்ட் வந்து ஒரு மாசா பவராக இருக்காரோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டகனிஸ்ட் இருந்தாங்கன்னா கதையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி புரோட்டகனிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி ஆன்டகனிஸ்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போதுமே அவரும் வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு கோட்டில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்டோட கேரக்டர் வந்து நீங்கள் பில்ட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ மூலிமா வந்து புரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபிலிம் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.